கடந்த 2 மாதங்களாக விலை குறைந்து வந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. கடைகளில் பயன்படுத்தப்படும் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை 110 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் புத்தாண்டு தினமான இன்று சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை 110 ரூபாய் உயர்ந்து 1849 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. புத்தாண்டு தினமான இன்று முதல் நிதித்துறை தொடர்பான பல மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி வாடிக்கையாளர்களின் கிரெடிட் ஸ்கோர் 15 நாட்களுக்கு ஒருமுறை என்பதற்கு பதிலாக வாரத்திற்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படும். எனவே தவணையை செலுத்தாதது, தாமதமாக செலுத்துவது போன்றவை உடனுக்குடன் சிபில் ஸ்கோரில் அப்டேட் செய்யப்படும். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத பான் கார்டுகள் இன்று முதல் செல்லாததாகிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆன்லைன் பண பரிவர்த்தனை மோசடிகளை தடுக்க யுபிஐ மற்றும் வங்கிக் கணக்குகளுடன் இணைக்கப்பட்ட சிம் கார்டு சரிபார்ப்பு விதிகள் கடுமையாக்கப்பட உள்ளன. டாடா மோட்டார், ஹுண்டை, ஹோண்டா உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் கார்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இன்று முதல் அனைத்து மாடல் கார்கள் விலையை 0.6 விழுக்காடு வரை உயர்த்தியிருப்பதாக ஹுண்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 9 மாதங்களாக மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு இருந்த போதிலும் தங்களது கார்கள் விலையை உயர்த்தவில்லை என்றும், தற்போது தவிர்க்க முடியாத சூழலில் கார்களின் விலையை உயர்த்துவதாகவும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரெனோ நிறுவனம் 2 விழுக்காடு வரை கார்களின் விலையை உயர்த்த உள்ளது. சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனங்களான மெர்சிடிஸ் பென்ஸ் தனது கார்களின் விலையை 2 விழுக்காடும், BMW நிறுவனம் 3 விழுக்காடும் உயர்த்தியுள்ளன. இதேபோன்று ஹோண்டா, JSMG மோட்டார், நிசான், BYD ஆகிய நிறுவனங்களின் கார்களின் விலை இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் பிற நிறுவனங்களும் கார்களின் விலையை உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டை தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்றனர். ஆண்டிற்கு விடை கொடுக்கும் விதமாகவும் 2026ஆம் ஆண்டுக்கு வரவேற்பளிக்கும் விதமாகவும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. சென்னையில் மெரினா கடற்கரையில் கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் காமராஜர் சாலையில் ஏராளமான மக்கள் குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் புத்தாண்டை வரவேற்று காவல்துறையினர் கேக் வெட்டினர். அதேபோல சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மழைக்கு மத்தியிலும் புத்தாண்டு கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் என அனல் பறந்தது. ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மாலில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. சென்னை அண்ணா நகரிலும் மக்கள் உற்சாகத்தில் ஆடிப்பாடி திளைத்தனர். கொண்டாட்டத்திற்கு பெயர் பெற்ற புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் கரை புரண்டது. புதுச்சேரியில் உள்ள கடற்கரை சாலையில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். ட்ரோன் காட்சிகளும் வான வேடிக்கைகளும் மக்களின் உற்சாகத்தை அதிகரித்தது. புதுச்சேரி பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள உணவகத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் முழு ஆடு கொண்டு தயாரிக்கப்பட்ட மட்டன் மந்தி பிரியாணி உணவுகள், பல்வேறு வகையான சாலட்டுகள் உள்ளிட்டவை உணவு பிரியர்களை ஈர்த்தன. பல்வேறு பகுதிகளில் டார்ச்களை ஒளிரவிட்டும் சினிமா பாடல்கள் பாடியும் மக்கள் உற்சாகமடைந்தனர்.
திருச்சியில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஹோசூரில் டிஜே மற்றும் டான்ஸ், ஃபேஷன் ஷோ, கேளிக்கை நிகழ்ச்சிகள் என புத்தாண்டு களை கட்டியது. மதுரை ஆண்டாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மேடை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம் களை கட்டியது. ஆங்கில புத்தாண்டை உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் வரவேற்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எல்லாமே சூப்பரா இருக்கணும், எதுவும் பேடா நடந்துடக்கூடாது. 2026ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா நிறைய திங்ஸ் ஹேண்டில் பண்ணி இன்னும் ரெஸ்பான்சிபிளா லைஃப் நல்ல ஸ்டேஜ்ல செட்டில் ஆகணும். புத்துணர்ச்சியா இருக்கு. இந்த வருஷம் எல்லாரும் நினைச்சது நடக்கணும் அப்படின்ற எல்லாரோட சார்பாக யாருன்னு நான் வேண்டிக்கிறேன். 2025 ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதே மாதிரி 2026 நல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த நியூ இயர் 2026 ஆக்சுவலி மழையோட ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க ஒரு லாஸ்ட் மினிட் ரஷ்ல தான் ஓடி வந்தோம். அந்த கரெக்டா அந்த 12 o'clock கரெக்டா ஸ்பாட்க்கு வந்துட்டோம். இந்த பிளெஸிங்கான மழை எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் தான் மழையில ரொம்ப நனைஞ்சேன். நான் தான் கேக் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன். ஜாலியா இருந்தது. எல்லாருக்கும் சேஃபான நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இந்த நியூ இயர் எவ்வளவு எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சென்னையோட நைட்ல சென்னையோட முகம் வேற மாதிரி இருக்கு. அதுவும் இன்னைக்கு வேற முகமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஊர்ல இருந்துட்டு நான் இது வரைக்கும் நியூ இயர் 12 o'clock முழிச்சு கூட இருந்தது இல்லை. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் கேக் வெட்டி கொண்டாடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. அதிகாலையிலேயே பக்தர்கள் கடலில் நீராடி சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டிற்கு பக்தர்கள் குவிந்தனர். மூலவர் கற்பக விநாயகர் தங்கக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருத்தணி முருகன் கோயிலில் புத்தாண்டு பிறப்பின் போது சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர். தனது புதிய படத்தின் தொடக்கத்தையொட்டி நடிகர் யோகி பாபு அங்கு வழிபட்டார். பெங்களூரு, மும்பை உட்பட நாடு முழுவதும் பெருநகரங்களில் ஆங்கில புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நேற்று மாலை முதலே கொண்டாட்டங்கள் களை கட்டிய நிலையில் நள்ளிரவு 12 மணிக்கு வான வேடிக்கைகளுடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இசை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள் என மக்கள் ஒரே இடத்தில் கூடி கொண்டாடி புத்தாண்டை வரவேற்றனர். Tension because my plan is like next new year I should be look like a 25-year lady. That is my plan. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் வண்ண வான வேடிக்கைகள், ஒளி வெள்ளம் பாய்ச்சின. ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை தொடர்ந்து இளைஞர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மும்பையில் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் பயணிகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். புனே நகரில் கூடிய மக்கள் இதய வடிவிலான பலூன்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். கோவாவில் புத்தாண்டு பிறப்பையொட்டி வான வேடிக்கைகள் களை கட்டின.
தலைநகர் டெல்லியில் உள்ள கொனாட் பிளேஸ் பகுதியில் குவிந்த இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்ற காட்சிகள்தான் இவை. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தல்ஹோசி பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். மணாலியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் கூடி ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் டிஜே பாடலுடன் சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை கொண்டாடினர். காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் சுற்றுலா பயணிகள் பனிச்சறுக்கு விளையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சோனாமார்க் பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கொட்டும் பனியில் உற்சாகமாக நடனமாடியும் கம்பி மத்தாப்பு கொளுத்தியும் புத்தாண்டை வரவேற்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க சுமார் 249 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு விலையில்லா வேட்டி சேலையுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு அடங்கிய தொகுப்பு வழங்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி 2,22,91,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க சுமார் 248 கோடியே 66 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. டோக்கன் அச்சடிக்கும் பணிகளை 2ஆம் தேதிக்குள் நிறைவு செய்து தயார் நிலையில் வைக்க கூட்டுறவுத்துறை பதிவாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு டோக்கன்களை குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கு சென்று விற்பனையாளர்கள் வழங்க வேண்டும் எனவும், முதல் நாள் 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யவும், மறுநாளில் இருந்து 300 முதல் 400 அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னையில் நள்ளிரவில் மிதமான மழை பெய்தது. 2026 புத்தாண்டை வரவேற்று சென்னை மாநகர் முழுவதும் பெண்கள் தங்கள் வீடுகளின் முற்றத்தில் வண்ணக்கோலம் போடுவதில் நேற்று இரவு முதலே மும்முரமாக இருந்தனர். அப்போது வானில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கியது. லேசான தொடங்கிய மழை சற்று நேரத்தில் மிதமான மழையாக பெய்தது. வண்ணாரப்பேட்டை, புரசைவாக்கம், அண்ணாநகர், முகப்பேர், கிண்டி, நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம், பெசநகர் என மாநகர் முழுவதும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. இதன் காரணமாக நள்ளிரவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டு தினமான இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மாநகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. நாகை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. நாகை மாவட்டத்தில் கீழ்வேளூர், தேவூர், திருமருகல், நாகூர், வேளாங்கண்ணி, ஆழியூர், சிக்கல் என மாவட்டம் முழுவதும் நேற்று காலை முதல் சாரல் மழை பெய்து வந்தது. பிற்பகலுக்கு மேல் வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கிடையூர், ஈசனூர், திருக்குவளை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தாநல்லூர், படையனூர், வடபாதிமங்கலம், கமலாபுரம், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதன் காரணமாக சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்றிரவு 1/2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. இந்நிலையில் புத்தாண்டு தினமான இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மாநகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சபரிமலை மகரவிளக்கு சீசன் தொடங்கியுள்ள நிலையில் குற்றால அருவிகளில் நேற்று மாலை ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய காட்சிதான் இவை. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் 2ஆம் கட்ட சீசன் கடைகட்டியுள்ளது. இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டதை அடுத்து ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வரும் பக்தர்களும் இங்கிருந்து சபரிமலை செல்லும் பக்தர்களும் மாலை நேரத்தில் குற்றால அருவியில் குவிந்து வருகின்றனர். மேலும் பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் குற்றாலம் வருகின்றனர். இதனால் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்படுகிறது. மண்டல பூஜை முடிஞ்ச உடனே சாமி பார்த்துட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா குற்றாலம் தான் வந்தோம். குற்றாலம் வந்து இங்க ஜில்லுன்னு தண்ணி, செம்ம கிளைமேட்டு, ஜாலியா குளிச்சோம், என்ஜாய் பண்ணோம், சந்தோஷமா இருக்கிறோம். இதற்கிடையே கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் 2025ஆம் ஆண்டின் கடைசி சூரிய அஸ்தமனத்தை கண்டுகளித்தனர். சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் இயக்கப்படும் முக்கிய ரயில்கள் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது.
நெல்லை, பொதிகை, வைகை உள்ளிட்ட ரயில்களின் புறப்படும் நேர மாற்றம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் காலை 10:20 மணிக்கு பதில் காலை 10:40 மணிக்கு புறப்படும் எனவும், வைகை எக்ஸ்பிரஸ் மதியம் 1:45 மணிக்கு பதில் 1:15 மணிக்கும், நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயில் மதியம் 2:45 மணிக்கு பதில் 3:05 மணிக்கும் புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு 7:30 மணிக்கு பதில் 7:15 மணிக்கே புறப்படும் எனவும், செங்கோட்டைக்கு செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் இரவு 8:10 மணிக்கு பதில் 7:35 மணிக்கும், நெல்லை எக்ஸ்பிரஸ் இரவு 8:40 மணிக்கு பதில் 8:50 மணிக்கும் புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் காலை 7:45 மணிக்கு பதில் காலை 8 மணிக்கு புறப்படும் என தெரிவித்துள்ள தென்னக ரயில்வே, ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இரவு 8:35 மணிக்கும், ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் மாலை 5:55 மணிக்கும் புறப்படும் என கூறியுள்ளது. அதேபோல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவை செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மதியம் 2:35 மணிக்கு பதில் 2:30க்கே புறப்படும் எனவும் அறிவித்துள்ளது. ஏறுமுகத்திலிருந்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஒரே நாளில் கடும் வீழ்ச்சியடைந்ததால் நகை வாங்குவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 980 ரூபாய் உயர்ந்து 1,04,800 ரூபாய் என்ற இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டது. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாய்க்கு விற்பனையானது. தொடர்ந்து நேற்று முன்தினமும் ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 3,360 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாயாக விற்பனையானது. ஆண்டின் இறுதி நாளான நேற்று காலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 1,04,000 ரூபாய்க்கு விற்பனையானது. மாலையில் சவரனுக்கு மேலும் 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 99,840 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 257 ரூபாய்க்கும், 1 கிலோ பார் வெள்ளி 2,57,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் அவர்களது கோரிக்கை தொடர்பாக அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டம், அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். மேலும் வரும் 6ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் அறிவித்தனர். இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய முறைகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்த ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழு தனது அறிக்கையை முதலமைச்சரிடம் தாக்கல் செய்தது. இந்த இறுதி அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஆசிரியர்கள் சங்க போராட்ட அறிவிப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அண்மையில் 3 அமைச்சர்களும் போராட்டம் நடத்தும் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மலர் சந்தையில் வரத்து 5 மடங்கு அதிகரித்ததால் கிலோ 5,000 இருந்த மல்லிகைப்பூ விலை 1,500 ரூபாயாக குறைந்துள்ளது. 2,500 வரை விற்பனையாகக்கூடிய முல்லைப்பூ 950 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காக்கரட்டான் பூ 600 ரூபாய்க்கும், பட்டுப்பூ 40 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 10 ரூபாய்க்கும் விற்பனையானது. மழை இல்லாததுனால வச்ச சரக்குகள் அதிகமாக வந்துருச்சு. வச்ச சரக்குகளுக்கு அடியாகாதனால இன்னைக்கு வரத்து கூட. ஆனால் கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. 1,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ ஒரே நாளில் 2,500 ரூபாய்க்கும், 1,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிச்சிப்பூ விலை 1,500 ரூபாயாக உயர்ந்தது. முல்லைப்பூ கிலோ 1,600, அரளிப்பூ 300, சம்மங்கி 200, செவ்வந்தி 200 ரூபாய்க்கு விற்பனையானது. புத்தாண்டு வரனால மல்லிகைப்பூ சேல்ஸ் கூடுதல், ஆனால் மல்லிகைப்பூ வரத்து குறவு. 10 கிலோ வரக்கூடிய இடத்துல 2 கிலோ 3 கிலோ வருது. அதனால 2,500 ரூபா 1 கிலோ. அதே போல மதுரையிலும் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ 3,000 ரூபாய் வரை உயர்ந்தது. கனகாம்பரம் 2,500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1,300 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரக்கூடிய 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வரும் புத்தாண்டில் ஜனவரி 20ஆம் தேதி சட்டசபை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. நிலையில் வரக்கூடிய 6ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்களின் கோரிக்கை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய குழு இறுதி அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. +1, +2, +3 and counting up.
ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள கடற்கரை பகுதியிலிருந்து 2 பிரளய் ஏவுகணைகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக சோதனை செய்த காட்சிதான் இது. ஒடிசாவின் சந்திப்பூர் கடற்கரை பகுதியிலிருந்து அடுத்தடுத்து 2 ஏவுகணைகள் விண்ணில் ஏவி சோதித்து பார்க்கப்பட்டது. +1, +2, +3 and counting up. இந்த பிரளய் ஏவுகணைகள் போர்க்கள பயன்பாட்டிற்காக பிரத்யேகமாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். இது இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையின் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை பல மேம்பட்ட நவீன அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. எதிரி இலக்குகளை வீரியமாக தாக்கும் சக்தி கொண்ட இந்த ஏவுகணைகளின் சோதனை வெற்றியடைந்தது பாதுகாப்புத்துறைக்கு மிக முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. +2, +3 and counting up. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இப்படி வீடு வீடாக சென்று வாள்களை விநியோகித்த ஹிந்து ரக்ஷா தள் என்ற அமைப்பை சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டனர். வங்க தேசத்தில் ஏற்படக்கூடிய வன்முறையில் இந்துக்கள் குறிவைத்து கொல்லப்படுவதாக கூறி இந்து ரக்ஷா தள் என்ற அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வாள்களை கொடுத்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இந்து ரக்ஷா தள் அமைப்பின் தலைவர் பிங்கி சௌத்ரி உட்பட 16 பேர் மீது காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து அந்த அமைப்பை சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பிடே உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் எரிகைசி வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தோஹாவில் நடைபெற்ற இத்தொடரில் பிளிட்ஸ் போட்டியில் லீக் சுற்றுகளில் முதலிடம் பிடித்த அர்ஜுன் அரையிறுதியில் உஸ்பெகிஸ்தான் வீரரிடம் தோல்வியடைந்தார். இந்நிலையில் உலகின் முன்னணி வீரரான மேக்னஸ் கால்சன் தங்கப் பதக்கத்தையும் ரஷ்ய கிராண்ட் மாஸ்டர் விலாடிஸ்லாவ் ஆர்டமிவ் வெள்ளி பதக்கத்தை வென்றனர். அவர்களைத் தொடர்ந்து அர்ஜுன் எரிகைசி 9.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து வெண்கலம் வென்றார். இதன் மூலம் ஒரே தொடரில் ராபிட்ஸ் பிளிட்ஸ் என 2 பிரிவிலும் வெண்கலம் வென்ற 2வது இந்தியர் என்ற சாதனையை அர்ஜுன் எரிகைசி படைத்துள்ளார். இதற்கு முன்பாக இந்தியாவின் சதுரங்க ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த சாதனையை நிகழ்த்தியிருந்தார். இந்த வரலாற்று வெற்றிக்காக அர்ஜுன் எரிகைசியை பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் வெகுவாக பாராட்டியுள்ளார். அர்ஜுனின் திறமை, பொறுமை மற்றும் ஆர்வம் பாராட்டத்தக்கதாக உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கான முன்னோட்டமாக அர்ஜுனின் இந்த வெற்றி கருதப்படுகிறது. திருத்தணியில் மேலும் ஒரு ரயில் பயணி தாக்கப்பட்டுள்ளார். திருத்தணி ரயில் நிலையத்தில் பட்டுப்புடவை ஜரிகை வியாபாரி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் பட்டுப்புடவை ஜரிகை வியாபாரியான ஜமால்பாய் 1வது நடைமேடையில் நின்றிருந்தார். அப்போது அங்கே வந்த இருவர் அவரை கடுமையாக தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார். இச்சம்பவம் தொடர்பாக ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் திருத்தணி ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடைக்கு சென்று இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். திருத்தணி ரயில் நிலையத்தில் பயணிகள் செல்லக்கூடிய முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி தொடர்வதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் ஒடிஷா மாநில நபர் தாக்கப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் மேலும் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி தாக்குதல் சம்பவங்களுக்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை என கூறும் அமைச்சருக்கு சென்னை அரசு மருத்துவமனையில் இருந்த 3 அடி கஞ்சா செடி தெரியவில்லையா என்று வினவியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமாக நடத்தப்பட்ட தாக்குதல் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருத்தணியில் வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் ஏற்படுத்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் மற்றொரு தாக்குதல் சம்பவம் நடந்திருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக இத்தகைய போக்கு தொடர்வதாக சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் அரசு சமரசம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை வலியுறுத்தி அரசு தொடக்கப் பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள வட்டார கல்வி அலுவலகத்தில் அவர்கள் 6வது நாளாக போராட்டம் நடத்தினர். அப்போது நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர்.
இப்போது இனிமேலாவது எங்களுக்கு அரியர் தொகை, நிலுவைத் தொகை எதுவும் வேண்டாம். எங்களுக்கு இனிமேலாவது ஒரு நியாயமான ஊதியத்தை கொடுங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ கூடுதலா கேட்கிறோம், அதிகமா கேட்கிறோம் இல்ல. எங்களுடைய உரிமை, நீங்க பறித்த உரிமை, உங்களுடைய ஆட்சி காலத்துல புடுங்கின உரிமை, அதைத்தான் நாங்க கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்ததையும் இடைநிலை ஆசிரியர்கள் குறிப்பிட்டனர். நாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ் உள்ள போய் வண்டியை திருக்கி வீடியோ போட போறோம். எஸ்பி ஆபீஸ் முன்னாடி ஸ்பீட் ஆபீஸ் சாகசம் சொல்லி சோசியல் மீடியாவில் வீடியோ பகிர்ந்தோம். நாங்களும் எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்குள் பைக்கில் வீலிங் செய்து ரீல்ஸ் எடுப்போம் என சவால் விட்ட இளைஞர் சில மணி நேரத்திலேயே மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார். நாகர்கோவில் பள்ளிவிளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்குள்ளும் பைக்கில் சென்று வீலிங் செய்வேன் என்று சவாலாக கூறியிருந்தார். நாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா எஸ்பி ஆபீஸ் உள்ள போய் வண்டியை திருக்கி வீடியோ போட போறோம். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவிய நிலையில் அந்த இளைஞரை காவலர்கள் கைது செய்தனர். இதனையடுத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று அந்த இளைஞர் வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கேட்டுள்ளார். ராத்திரி நேரத்தில் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி ஸ்பீட் ஆஃபீஸ் சாகசம் சொல்லி சோசியல் மீடியாவில் வீடியோ பகிர்ந்தோம். சோசியல் மீடியாவில் பகிர்ந்தது போலீஸ்காரங்க பார்த்து எங்களை கூப்பிட்டு அறிவுரை தந்தாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது யாரும். நாங்களும் எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ண மாட்டோம். இதனிடையே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவின் 82 மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அதிமுகவின் ஒரு வாக்கு கூட விடுபடக்கூடாது என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 82 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அதிமுகவின் ஒரு வாக்கு கூட விடுபடக்கூடாது என்று இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் நெருங்குவதால் மிக தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்று கூறி ஐடி விங் தேர்தல் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக மாற்றப்பட்டது தொடர்பான குறிப்புகள் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். காங்கிரசின் உட்கட்சி விவகாரங்களில் தோழமை கட்சிகள் தலையிடக்கூடாது என செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக உள்ளதாக விமர்சித்த பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் தலைமையிடம் திமுக கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி மீது மேலிடத்தில் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார். ஆனா இது மீண்டும் தோழமை கட்சிகள்லாம் இதை பெருசு பண்றதை அவாய்ட் பண்ணுன்றதை நான் வேண்டுகோள் வச்சிருக்கேன். காலையில் உட்கட்சி விவகாரங்களில் யாரும் தலையிடக்கூடாது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தாச்சு. பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மெத்த படித்தவர்களோடு நான் பொது அரங்கில் எனக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. அதனால எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றேன். மறுபுறம் காங்கிரஸ் உட்கட்சி விவகாரங்களில் கூட்டணி கட்சிகள் எப்பொழுது உத்தரவிட தொடங்கின என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தான் கூறியதாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தி தனது கருத்திற்கு நேர்மாறானது என விசிக எம்பி ரவிக்குமார் விளக்கமளித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் பயணமாக வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வர உள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் 2 நாள் பயணமாக ஜனவரி 4, 5 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு வரும் அமித்ஷா புதுக்கோட்டையில் நடைபெறும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரையின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகோல் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து மையக்குழு ஆலோசனைக் கூட்டத்தையும் நடத்த திட்டமிட்டு உள்ள நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனையும் நடைபெற உள்ளது. தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகை கவனம் பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றம் மலைக்கோவில் தீபத்தூண் தொடர்பான தீர்ப்பை ஏற்காதது முட்டாள்தனம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதை எதிர்ப்பதில் அரசியல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். High Court has categorically given an decisive judgment. Let Hindu people, Tamil people can light the lamp on a political motivated note. தொடர்ந்து பேசிய அவர் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்காதது முட்டாள்தனம் என்றும் விமர்சித்தார். Can you remove the cultural ethos of Tamil language and Tamil literature?
can you remove Tirukkarur from the society? Those who are propagating this kind of theory, they are fool, they are misunderstood. Let Lord Shiva forgive them. புதிய கல்விக் கொள்கை தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்துவதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தாவேக நிர்வாகிகளிடம் 3வது நாளாக விசாரணை நடைபெற்றது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக 3வது நாளாக நடைபெற்ற விசாரணையில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் சுமார் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தாவேக நிர்வாகி நிர்மல்குமார், கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வீடியோ ஆதாரங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்ததாக கூறினார். உள்ள நடந்த விசாரணைகள் சம்பந்தமாக இல்ல நாங்கள் கொடுத்த தகவல் சம்பந்தமா இப்போ பொது வழியில சொல்றது பொருத்தமாக இருக்காது. கண்டிப்பா அவங்க தரப்பு விசாரணைகள் எல்லாம் முடிச்ச பிறகு அவங்களே ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க. தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியதாக தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் நிர்மல்குமார் கூறினார். கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்தும் தாவேகா நிர்வாகிகள் பொருட்படுத்தவில்லை என சிபிஐயிடம் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்பொழுது 10,000 பேர் பங்கேற்பார்கள் என கூறப்பட்ட நிலையில் 20,000 பேர் வரை கூடுவார்கள் என எதிர்பார்த்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும், ஆனால் சுமார் 30,000 பேர் வரை கூட்டம் கூடியதால் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டதாக சிபிஐயிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விஜய் வருவதற்கு தாமதமானதே நெரிசல் ஏற்பட முக்கிய காரணம் என அதிகாரிகள் விளக்கம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் வாகனம் கூட்டம் நடக்கும் இடத்தை நெருங்கும் முன்பே நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வாக்கி டாக்கி மூலம் தாவேகா நிர்வாகிகளுக்கு எச்சரித்ததாகவும், ஆனால் தாவேகா நிர்வாகிகள் எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை என்றும், யார் யாரிடம் வாக்கி டாக்கி இருந்தது என்ற விவரங்களை சிபிஐ அதிகாரிகளிடம் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விஜய் பரப்புரைக்கு முந்தைய நாளில் அதே பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தையும் சுட்டிக்காட்டி வீடியோ ஆதாரங்களையும் தமிழக அரசு அதிகாரிகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் காவலரை கத்தியால் ஒருவர் குத்த முயன்ற விவகாரத்தில் மாநகர காவல் ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். திருப்பூரில் காவலரை கத்தியால் குத்த முயன்ற இளைஞர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் இருப்பதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அரிசிக்கடை வீதி வீரராகவ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவரை கத்தியை கொண்டு குத்துவது போல் இளைஞர் ஒருவர் மிரட்டல் விடுத்தார். காவலர் தனது பெல்ட்டை கடற்றி அதன் மூலம் இளைஞர் தன்னை தாக்காதவாறு தடுத்தார். இதையடுத்து அங்கிருந்த மற்ற காவலர்கள் இளைஞரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தெரியுது. இருந்தாலும் இன்னொரு 2 இல்ல 3 நாள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம முழுமையான முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அது நக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயா அவர் இந்த பெயிண்ட் வேலைலாம் பார்ப்பார் போல இருக்கு. ஸோ எங்கேயாவது கிடைச்சதா எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு. அந்த இளைஞர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த இளங்கோ என்றும் 2020 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு வாகனத்தை சேதப்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்று வந்துள்ளார் என்றும் காவல் ஆணையர் கூறினார். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே தேநீர் கடையில் வடமாநில தொழிலாளர்களை தாக்கியவர்களை காவலர்கள் தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராகேஷ் மற்றும் கோவிந்தகோந்த் ஆகிய இருவர் கருமத்தம்பட்டி அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கருமத்தம்பட்டி அருகே தேநீர் கடையில் இருந்த வடமாநில தொழிலாளர்களிடம் அங்கு வந்த இளைஞர்கள் ஏதோ கேட்க இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது வடமாநில தொழிலாளர்கள் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் வடமாநில தொழிலாளர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் இதுகுறித்து கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் உள்ள புனித விண்ணேற்ப அன்னை ஆலய புத்தாண்டு திருவிழாவையொட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் வரும் 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த விழாக்குழு மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி கேட்ட நிலையில் வாடிவாசல், பார்வையாளர் மாடம், காளைகளை வரிசைப்படுத்தி நிற்க வைக்கும் இடம், பாதுகாப்பு வேலி உள்ளிட்ட இடங்களை மாவட்ட ஆட்சியர் அருணா பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த முதியவர்களை குளவிக்கல்லால் கொடூரமாக தாக்கிய மர்ம நபர்கள் நகைகளை பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதகுபட்டியை அடுத்த பெரம்பலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 68 வயதான சிந்தாமணி. இவர் விவசாயம் செய்து வருகிறார். இவர் தனது மனைவி பாண்டியம்மாளுடன் விவசாய நிலத்தின் அருகிலேயே வீடு கட்டி தனியாக வசித்து வருகிறார். இவர்கள் இருவரும் இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் இருவரையும் குளவிக்கல்லால் தாக்கியுள்ளனர். பாண்டியம்மாள் காதில் அணிந்திருந்த அரை சவரன் தங்கத்தோட்டையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். தம்பதி இருவரும் காயமடைந்து வீட்டிற்குள்ளேயே கிடந்த நிலையில் அப்பகுதி வழியாக சென்ற கிராம மக்கள் பார்த்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி மர்ம நபர்கள் இருவரையும் தேடி வருகின்றனர். காயமடைந்த இருவரில் முதியவர் சிந்தாமணி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகம் பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 3% குறைவாக பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்தது. வழக்கமாக தமிழ்நாட்டில் 44.1 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 42.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 10% மழை குறைவாக பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலியில் இயல்பை விட 95% அதிகமாக மழை பெய்திருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, விருதுநகர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிகமாக மழை பெய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் அருகே மாசுபட்ட குடிநீரை பருகியதால் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாகிரத்புரா பகுதியில் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி மாசுபட்ட குடிநீரை மாநகராட்சி குழாய்கள் மூலம் மக்களுக்கு விநியோகம் செய்துள்ளனர். நர்மதா நதியின் நீர் மாநகராட்சி குடிநீர் குழாய் இணைப்பு மூலம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதனை குடித்ததால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் ஏற்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முக்கியமான குடிநீர் குழாய் விநியோகம் செய்யும் இடத்தில் உடைப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் அதன் மீது கடிவரை ஒன்று கட்டப்பட்டிருந்ததாகவும் இந்தூர் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார். 1146 பேருக்கு லேசான அறிகுறிகள் இருந்ததால் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மாநகராட்சியின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கழிவுநீர் கலந்ததால் வாந்தி, வயிற்றுப்போக்கு மட்டும்தான் இருக்கும், இறப்பு ஏற்படாது மற்றும் விஷம் ஏதும் கலந்திருக்கலாம் என்பதால் முறையாக விசாரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 10வது ஆண்டாக ஆண்டின் இறுதி நாளில் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் ஆன சென்செக்ஸ் ஆண்டின் கடைசி நாளில் 84,794 புள்ளிகளுடன் தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்தது. வர்த்தக நேர முடிவில் 546 புள்ளிகள் உயர்வடைந்து 85,220 புள்ளிகளில் நிலை பெற்றது. குறிப்பாக JSW ஸ்டீல்ஸ், டாடா ஸ்டீல்ஸ், ONGC, இன்ஃபோசிஸ், சன் பார்மா உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகள் ஏற்றம் கண்டன. அதேபோன்று தேசிய பங்குச்சந்தை குறியீட்டான நிப்டி 190 புள்ளிகள் உயர்ந்து 26,190 புள்ளிகளுடன் நிறைவு பெற்றது. 5 நாட்களுக்கு பிறகு இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்து 2025ஆம் ஆண்டை மகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைத்துள்ளன. மேலும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆண்டின் இறுதி நாளில் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஓடும் வேனிலேயே இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபரிதாபாத்தில் 25 வயதான பெண் ஒருவர் கடந்த திங்கட்கிழமை தாயுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் கோபித்துக் கொண்ட அவர் தோழி வீட்டிற்கு செல்வதாக தங்கையிடம் கூறிவிட்டு சென்றார். ஆனால் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் நள்ளிரவு 12:30 மணியளவில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மெட்ரோ நிலையத்தில் போக்குவரத்து வசதியின்றி வாகனங்கள் இல்லாமல் நின்றார். அப்போது அந்த வழியாக வேனில் சென்ற இருவர் லிப்ட் கொடுப்பதாக கூறி குருகிராமை நோக்கிய பாதையில் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் காட்டுப்பகுதியில் வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அதிகாலை 3 மணி அளவில் SGM நகர் பகுதியில் அந்த பெண்ணை சாலையில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். தனது தங்கையை தொடர்பு கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் மீட்கப்பட்டு ஃபரிதாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலின் போது பெண்ணின் முகத்தில் காயங்கள் ஏற்பட்டு 12 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக இருவரை கைது செய்த காவலர்கள் வேனை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
2026 செழிப்பான ஆண்டாக அமையட்டும் என நடிகர் அஜித்குமார் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் கார்பந்தய வீரர் என பன்முக திறமை கொண்டவர் அஜித்குமார். நடிப்புக்கு இணையாக கார்பந்தயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் அஜித் தனது பெயரில் கார்பந்தய அணியை தொடங்கி பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். அதில் குறிப்பிடத்தக்க வெற்றியையும் அந்த அணி பெற்று வருகிறது. இதனிடையே பல்லடத்தில் உள்ள கொங்குநாடு ரைபிள் கிளப்பிற்கு சென்ற அஜித்குமார் துப்பாக்கி சுடுதல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள அஜித் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 26 மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என உலகத்திற்கு பறைசாற்றிய ஆண்டுதான் 2025ஆம் ஆண்டு என தெரிவித்துள்ளார். இதுவரை பெற்ற வெற்றிகள் தந்த ஊக்கத்தோடும் போராட்டங்களால் பெற்ற துணிவோடும் 2026 மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம் என்றும் அமைதியும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் புதிய வெற்றிகளும் நிறைந்த ஏற்றமிகு ஆண்டாக 2026 அமைந்திட வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றங்கள் மலரும் ஆண்டாக, புதுமைகள் பூத்து குலுங்குகின்ற ஆண்டாக, தமிழக மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டாக புத்தாண்டு மலர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்தியுள்ளார். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழ்நாட்டை அழைத்துச் சென்றிட, வறுமையில் வாடி நிற்போர் எவருமில்லை என்ற நிலையை அடைந்திட, தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டிட, பொற்கால தமிழ்நாட்டை புதிதாய் மீண்டும் படைத்திட உறுதியேற்போம் எனவும், புதிய மாற்றங்கள் மூலம் ஏற்றங்கள் உருவாகும் ஆண்டாக மலரட்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவை தடாகம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டிருந்த 185 சூளைகளுக்கு மொத்தம் 925 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தும்படி மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தடாகம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகளால் மலையடிவாரம் அருகேயுள்ள ஓடைகள், நீர்வழித்தடங்களில் சட்டவிரோதமாக சுமார் 1 கோடி கனசதுர மீட்டர் அளவு மண் அள்ளப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சட்டவிரோதமாக செயல்பட்ட 185 செங்கல் சூளைகளை மூட உத்தரவிட்டது. மேலும் செங்கல் சூளைகளால் ஏற்பட்ட சூழல் பாதிப்புகளை அளவீடு செய்து அதன் உரிமையாளர்களிடம் இழப்பீடு பெற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் டெல்லியைச் சேர்ந்த தேரி எனப்படும் ஆற்றல் வளங்கள் நிறுவனத்தின் நிபுணர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். செங்கல் சூளைகளால் ஏற்பட்ட சூழல் பாதிப்பிற்காக ஒவ்வொரு செங்கல் சூளைக்கும் அபராதமாக 4,39,000 ரூபாய் முதல் 12,28,00,000 ரூபாய் வரை என மொத்தம் 925 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என பரிந்துரை வழங்கியது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி தேரி வரைவு அறிக்கை 185 செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் செங்கல் சூளை சங்கங்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.